நம்ம ரிடக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த ரிடக்ஷன் ப்ராசஸை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஜென்ரலான இன்ட்ரொடக்ஷனை பற்றி கற்றுக்கணும் கைஸ். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்சிடேஷன் ஆர் ரிடக்ஷன் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சேம் ஃபார்மேட்டாக ஃபாலோ பண்ணும். அந்த சேம் ஃபார்மேட்டை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பாடம் மட்டும் இல்லை, இனி அப்கமிங் யூனிட்ஸில் வந்துட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். எப்படி நாம் வந்து கிரிக்னாட்ரேஷனில் ஒரு ஃபார்முலா மாதிரி ஒன்று படித்தோமோ அதே மாதிரி இங்கே ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது கைஸ். பாருங்களேன், நீங்கள் ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கைஸ். ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா யூல் கெட் ஆல்டிகைடு. அதுவும் பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிகைட் கிடைக்கும். திரும்ப அதே ஆல்டிகைடை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் ஆசிட். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா ஆல்டிகைட் கிடைக்கும். அந்த ஆல்டிகைடை திரும்ப ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆசிட் தான் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள், ஒரு செகண்டரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ கீட்டோன். திரும்ப அந்த கீட்டோனை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா அகெயின் யூ வில் கெட் அன் ஆசிட். புரிஞ்சுதுங்களா? ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைட் கிடைக்குது, திரும்ப அதை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட். அதே நீங்கள் திரும்ப ஒரு செகண்டரி ஆல்கஹால் பண்ணிங்கன்னா கீட்டோன் கிடைக்கும், அதை ஆக்சிடைஸ் பண்ணால் யூ வில் கெட் ஆசிட் அகெயின். புரிஞ்சுதுங்களா? இதுதான் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். இது அப்படியே ரிவர்ஸில் வரும் கைஸ். இது அப்படியே ரிவர்ஸில் ரிடக்ஷனில் வரும் பாருங்கள். நீங்கள் ஒரு ஆசிடை ரெடியூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிடக்ஷனுக்கு நம்ம ஹெச் யூஸ் பண்ணுவோம் கைஸ். ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்டிகைட் கிடைக்கும். ஒரு ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஒரு 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 ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி ஆல்கஹாலும், ஒரு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹாலும் கிடைக்கும் கைஸ். ஒரு செகண்டரி ஆல்கஹாலும் கிடைக்கும். திஸ் இஸ் த பேசிக் ஃபார்முலா, ஒரு பேசிக்கான ஃபார்மேட். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு கேள்வி வரும், அப்போ ஆசிட் ரெடியூஸ் பண்ணால் கீட்டோன் வராதா சார்? கீட்டோன் வந்து வராது கைஸ். ஆசிட் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்டிகைட் கிடைக்கும். ஒருவேளை நேரடியாக கீட்டோனை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து செகண்டரி ஆல்கஹாலுக்கு எனக்கு வந்து செகண்டரி ஆல்கஹாலாக கிடைக்கும். சரி, இதில் நீங்கள் இப்போ என்ன கற்றுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜென்ரல் ஃபார்மேட் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது. இதில் வந்து யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், யார் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ நாம் ஒரு ரிடக்ஷனை யூஸ் பண்ணி வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஆல்கஹால். இப்போ நம்ம ஆல்கஹாலை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுதான் நம்மளோட மோட்டிவ். நான் இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ஆசிடை ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹால் கிடைக்குமா? ஒரு ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹால் கிடைக்குமா? ஒரு கீட்டோனை ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். சரி, இப்போ நான் என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ண போகிறேன், எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் மேட்ரு. நாம் இப்போ யூஸ் பண்ண போகிற ரெடியூசிங் ஏஜென்ட்டோட பேர் வந்து கைஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவன் யாருன்னா ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கைஸ். ஹீ இஸ் அன் ரெடியூசிங் ஏஜென்ட். புரிஞ்சுதுங்களா? இவன் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணாலே ரெடியூஸ் ஆகும். ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா, ஆல்டிகைட் கூட LaAlH4 யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரைமரி கிடைக்கும். கீட்டோன் கூட இவனை யூஸ் பண்ணிங்கனாலும் செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஒருவேளை ஆசிட் கூட யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே தான் ஒரு மேட்டர் இருக்குது. ஆசிட் கூட நீங்கள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னா ஆல்டிகைட் வராமல் நேரடியாக எனக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரைமரி ஆல்கஹால் கிடைக்கும் கைஸ். ஏன்னா ஹீ சச் அ பவர்ஃபுல் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் ஆசிட். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டீங்களா கைஸ்? ஷால் வி கோ டு த ரியாக்ஷன்? ஓகே கைஸ், இப்போ நாம் நேரடியாக ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். லெட் மீ டேக் அ சிம்பிள் காம்பவுண்ட். பாருங்கள், இது இப்படி ஒரு நான் காம்பவுண்டை எடுத்துக்கிறேன். இந்த காம்பவுண்டோட பேர் அசிட்டோனா கைஸ். அசிட்டோன் அண்ட் இட்ஸ் கீட்டோன் காம்பவுண்ட் இல்லையா? நான் இதை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறேன். ரிடக்ஷனுக்கு பாருங்கள், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் LaAlH4 இது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ தான் ஜென்ரல் ஃபார்முலாவில் பார்த்தோம். இது ஒரு கீட்டோன் காம்பவுண்டு, அதாவது அசிட்டோனுங்கிறது கீட்டோன் காம்பவுண்ட். அதை ரெடியூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குமா? என்ன சார் நடக்கும்? ஒன்றுமே இல்லை கைஸ். இந்த C டபுள் பாண்ட் O இருக்கு இல்லையா, அந்த C டபுள் பாண்ட் O அப்படியே என்னவா மாறும்னா CHOH மாறும். இங்கே பாருங்கள், C double bond O is converted to CHOH. So this is propan 2-ol. ஒரு செகண்டரி ஆல்கஹாலா கைஸ். ஸோ இங்கே ஒரு H2O ஆட் ஆகும் கைஸ். அவ்வளோதான். இது நீங்கள் போட்டு அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒன்றே மட்டும் தெரிஞ்சுக்கங்க. என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னா, நாம் ஒரு ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இதில்
நாம் ஒரு ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 3 கார்பன் உள்ள ஒரு அசிட்டோனை ரெடியூஸ் பண்ணுறோன்னா எனக்கு 3 கார்பன் உள்ள ஆல்கஹால் கிடைக்கும்னு சொல்லி மனசில் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் சால்வ்டு. புரிஞ்சுதுங்களா? 3 கார்பன் உள்ள அசிட்டோனை ரெடியூஸ் பண்ணால் 3 கார்பன் உள்ள ஆல்கஹால் கிடைக்கும். இதே மாதிரி பாருங்களேன், இஃப் யூ ரெடியூஸ் ஒரு அசிட்டால்டிகைட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு ப்ரொப்பனால்டிகைட் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ப்ரொப்பனல்லா கைஸ். இந்த ப்ரொப்பனல்ல நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஐ எம் கோயிங் டு ரெடியூஸ் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அண்ட் H2O எதுக்குன்னா கைஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெடியூஸ் பண்ணும்போது இதை எக்ஸ்ட்ரா ஒரு கேட்டலிஸ்ட்டாக சேர்த்துக்கிறாங்க ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கூட. ஸோ அதனால் நீங்கள் இதையும் போட்டுக்கோங்க. ஸோ H2O கூட நம்ம ப்ரொப்பனாலில் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆஸ் யூஷுவல் 3 கார்பன் உள்ள ஒரு ஆல்டிகேட்டை ரெடியூஸ் பண்ணோன்னா நமக்கு 3 கார்பன் உள்ள ஆல்கஹால் கிடைக்குமா? ஸோ ஆல்ரெடி சொன்னேன் நான், கீட்டோனை பண்ணும்போது செகண்டரி ஆல்கஹால். அதே நீங்கள் ஆல்டிகேட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். அப்போ எனக்கு கிடைக்க போகிறது என்ன? CH3 CH2 OH. அவ்வளோதான் கைஸ். இங்கே பாருங்கள், CH3 CH2 CHO நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரொப்பன் 1 கிடைக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு ரெண்டுக்கும் இல்லை வித்தியாசம்? ஒரு கீட்டோனை பண்ணால் நமக்கு வந்து செகண்டரி கிடைக்குது, ஒரு ஆல்டிகேட்டை பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு பிரைமரி கிடைக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னா கைஸ், ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இங்கே ஒரு H2 ஆட் ஆகுது. இந்த டபுள் பாண்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு H இன்னொரு பக்கம் ஒரு H போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். ஒரு பக்கம் ஒரு H இன்னொரு பக்கம் ஒரு H போட்டுக்கோங்க. ஏன்னா அடிஷன் ஆஃப் H2 இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன் இல்லையா? அதுதான் இங்கே நடக்குது. அதே தான் இதுக்கும் கைஸ். இது எப்படி சார் எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன் பாருங்கள். CH டபுள் பாண்டு ஆல்டிகேட் எப்படி தானே எழுதணும்? அப்படி எழுதும்போது எனக்கு என்ன ஆகுது? பாண்டு பிரேக் ஆகி இங்கே பக்கம் ஒரு H இந்த பக்கம் ஒரு H. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து CH2ன்னு எழுதிடலாமா? இது OHன்னு எழுதிடலாமா? இவ்வளோதான் கைஸ். அடிஷன் ஆஃப் H2 இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். அதான் நடக்குது. ஆனால் நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு படிக்க வேண்டாம், நான் சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க. 3 கார்பன் உள்ள ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணால் 3 கார்பன் உள்ள ஆல்டிகேட் கிடைக்குது. 3 கார்பன் உள்ள ஒரு அசிட்டோனை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3 கார்பன் உள்ள ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது அசிட்டோன் அதாவது கீட்டோனாக இருக்கிற பட்சத்தில் செகண்டரி ஆல்கஹால், அது வந்து ஆல்டிகேடாக இருக்கிற பட்சத்தில் பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. குழப்பம் இல்லைல்ல உங்களுக்கு கைஸ்? இதில் பாருங்கள் கைஸ், திஸ் ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் கூட இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பேர் என்னென்னா குரோட்டன் ஆல்டிகேட் கைஸ். குரோட்டன் ஆல்டிகேட். கைஸ் இந்த காம்பவுண்டோட பேர் பார்த்தீங்கன்னா குரோட்டன் ஆல்டிகேட் ஆர் பியூட் 2-ஈனல். எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், 1 2 3 4 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு, ரெண்டாவதுல வந்து டபுள் பாண்ட் இருக்கிறதுனால 2-ஈனு, ஒன்றாவதுல வந்து அல்லு. ஸோ பியூட் 2-ஈனல். இந்த பியூட் 2-ஈனலை நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன ஆகுன்னு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு ஆல்டிகேட் ரெடியூஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் தானே கிடைக்கும். இவ்வளோ நேரம் அதானே பார்த்தோம். ஸோ அப்போ பாருங்கள் என்ன வருது பாருங்கள், CH3 CH டபுள் பாண்ட் CH2 OH. அவ்வளோதான். இந்த CHO அப்படியே CH2OH மாறுது. இது பேர் என்னன்னா குரோட்டைல் ஆல்கஹால் ஆர் பியூட் 2-ஈன் 1-ஆல் 2-ஈன்-1-ஆல் எப்படின்னு IUPAC நேம் வச்சவங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டினை எப்படி கேட்குறாங்கன்னா, கன்வெர்ட் குரோட்டனால்டிகேட் டு குரோட்டைல் ஆல்கஹால், குரோட்டனால்டிகேட்டை குரோட்டைல் ஆல்கஹாலாக மாற்றுக அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை ஒரு கவர்மெண்ட் ரிவிஷனில் கேட்டிருக்காங்க கைஸ். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குரோட்டனால்டிகேட்டோட ஆர்டினரி IUPAC நேம் பார்த்தீங்கன்னா பியூட் 2-ஈன்-அல். ஸோ கன்வெர்ட் பியூட் 2-ஈன்-அல் டு பியூட் 2-ஈன்-1-ஆல்னு கேட்கலாம் கைஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெடியூசிங் தெரிஞ்சிச்சுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே தானே கைஸ்? அண்ட் இன்னொரு ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், இந்த பர்டிகுலர் காம்பவுண்ட் பாருங்களேன். இந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் நமக்கு வந்துட்டு 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு கீட்டோனும் இருக்குது, ஒரு ஆசிட் குரூப்பும் இருக்கா கைஸ்? ஆசிட் குரூப்பும் இருக்கா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நாம் LiAlH4 மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணாமல் NaBH4னா சோடியம் போரோஹைட்ரேட். இதோட பேர் என்னென்னா சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் மாதிரியான கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, இருக்கக்கூடிய 2 ஃபங்க்ஷனல் குரூப்பையும் ரெடியூஸ் பண்ணாது. எது மோர் ரியாக்டிவோ அதை மட்டும் ரெடியூஸ் பண்ணும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? நமக்கே தெரியும் CO கீட்டோனை ரெடியூஸ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? ஒரு செகண்டரி ஆல்கஹால் தானே. அப்போ இந்த CO ரெடியூஸ் ஆகி எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள் கைஸ், ஆர் அந்த CO ரெடியூஸ் ஆகி CHOH மாறும் கைஸ். ஆனால் இவனுக்கு எதுவுமே ஆகாது. ஆசிட் அப்படியே இருக்கும். CH மட்டும் எப்படி மாறுது கைஸ்? CHOH கீட்டோன் மட்டும் CHOH மாறுது. உங்களுக்கு புரிஞ்சுதா? இது சோடியம் போரோஹைட்ரேட். இட் வில் ரெடியூஸ் த மோர் பவர்ஃபுல்
ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப் இன்ன காம்பவுண்டு. 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற பட்சத்தில் ஒருத்தனை மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணுவான். யார்? இந்த NaBH4. அவன் யாராக இருப்பான்? அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பான். ஸோ இங்கே கீட்டோனை பிடிச்சி அதை ரெடியூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இது NaBH4க்கு மட்டும்தான் வருது. ஓகே தானே கைஸ்? உங்கள் புக்கில் இன்னும் 2 ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒன்று ஆசிட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஆசிடை வந்து நேரடியாக என்னவா மாற்றிருக்காங்க? ஆல்கஹாலாக மாற்றிருக்காங்களா கைஸ்? அதே மாதிரி இன்னொன்று வந்து ஓகே கைஸ், இதில் பாருங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிச்சுன்னா உங்களால் எப்படிப்பட்ட கொஷின்ஸையும் யூ கேன் ஈஸிலி ஆன்சர். ஸோ இப்போ உங்கள் கொஷின் பேப்பர்லேருந்து நீங்கள் எப்படிப்பட்ட கொஷின்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து ரெடியூசிங் ஏஜென்ட்லேருந்து கேட்டிருந்தாங்கன்னா ஒன்று கன்வெர்ட் அசிட்டோன் டு ப்ரொபன் டு வால் அப்படி கேட்கலாம். இல்லைனா கன்வெர்ட் குரோட்டனால்டிகேட் டு குரோட்டைல் ஆல்கஹால்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரியாக்டன்ட் எழுதி ஆரோ எழுதி ரெடியூசிங் ஏஜென்ட் எழுதி கொஷின் மார்க் போட்டு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதில் வந்து பாசிபிள் கைஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ரியாக்ஷனும் முடிக்க அந்த ரியாக்ஷன்லேருந்து எப்படிலாம் கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி வில் மீட் இன் அ நெக்ஸ்ட் ரியாக்ஷன். தேங்க்ஸ்.